ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டியாக நல்லா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி, கார சட்னி ரெசிபி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாகவே இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேணாம், இந்த பதத்துக்கே அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதை வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போடணும். கடுகு போட்டு நல்லா ஃபுல்லாக பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சும்மா ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், 1-2 மட்டும் போட்டுக்கலாம். அந்தளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை விட்டு இறக்கணும். அப்படின்னாக்க நமக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைங்களும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். கஞ்சிக்குமே வச்சு சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூடாக நமக்கு தக்காளி சட்னி ரெடி. கொதிச்சிருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.